ஹோட்டல் தோனி பாய் எப்படி பேர் வந்தது? தோனியோட தீவிர ரசிகர். நான் இந்த கடை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. நானும் என்னோட சகலையுமே பார்ட்னர்ஷிப் போட்டு ரன் பண்ணோம். அதுக்கப்புறம் இடையில அவருக்கு வேற ஜாப் கிடைச்சனால அவர் போயிட்டாரு. அப்படி தொடர்ச்சியை நான் கண்டினியூ பண்ணி வந்துருக்கேன். ஏன் தோனி பாயின் பேர் வந்தது? தோனியோட தீவிர ரசிகர் சொல்றேன். தோனியே பாய் ஆகிட்டீங்க. ஆமாண்ணே, ஆமா. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் சிஎஸ்கே இன்னைக்கு வேற கிரிக்கெட்டும் ஓடிட்டு இருக்கு. ஆமா, எப்பவுமே இங்க கடையில கிரிக்கெட் ஓடுமா? ஆமா, கிரிக்கெட் வந்து நம்ம இதுலதான் போன்ல பாத்துக்கிறோம். டிவி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம டிவி வைக்கல. டிவி வைக்கல, எல்லாமே போன்ல தான். போன். சரி சரி. இங்க என்ன ஸ்பெஷல்? இங்க வந்து நம்ம இதுல வந்து மதியம் வந்து பாத்தீங்கன்னா மீன் சாப்பாடு. தெரியுங்களா? மதியம் வந்து மீன் சாப்பாடு வந்து 80 ரூபாய்க்கு ஃபுல் மீல்ஸ் கொடுக்குறோம், பொரிச்ச மீனோட. ஆமா, அது போக மதியம் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பரோட்டா வெரைட்டிஸ் இருக்கு மதியம். சாயங்காலம் வந்து இட்லி, தோசை, பரோட்டா, ரைஸ், நூடுல்ஸ், அது போக சிக்கன் கறி தோசை, மட்டன் கறி தோசை, சிக்கன் சிலோன்னு, மட்டன் சிலோன்றது எல்லாம். சைடிஷ்ல வந்துட்டு ஷவர்மா, சிக்கன் ஷவர்மா இருக்கு. நம்ம இனி அடுத்து வந்து தந்தூரி இந்த ஐட்டம்லாம் கொண்டு வர போறோம். தோனி இப்ப படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வராங்களே? வர்றாங்க சார். அவங்களோட ஃபேனுமே நிறைய வர்றாங்க. ஃபேன்ஸே வர்றாங்க. ஐடி பசங்க ஃபுல்லா இங்கே தான் வருவாங்க. நைட்டு ஃபுல்லா கிடையாது? நைட் இல்ல, 11 மணி வரை. காலையில 12 டு நைட் வந்து 11. முட்டை கலைக்கு ஒரு ஒன்று இங்கே சாப்பிட்டேன். எப்படி முட்டை கலைக்கு இங்கே ஸ்பெஷலா? முட்டை கலைக்கு இங்கே ஸ்பெஷல். நல்ல முட்டை கலைக்குன்னு பாட்டு கூட வந்து புது பாட்டு. நிச்சயமா. வேற என்ன ஸ்பெஷல்? வேற கடை ரைஸ், நூடுல்ஸ், மட்டன் ரைஸ் நம்ம போடுவோம். சிக்கன் ரைஸோட மட்டன் ரைஸ் நம்ம போடுவோம். மட்டன் ரைஸ். ஆமா, அது கொஞ்சம் பிரியாணி டேஸ்டா இருக்கும். பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும். அது தெரியும் வராங்க. ஆமா, அது தெரியும் வருவாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நான் இங்க அண்ணன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்றீங்க. நீங்க என்ன மாதிரியான இது? சைனீஸ், பரோட்டா எல்லாம். ஓ, மாஸ்டரா? ஆமா. அப்படியா? சரி. சைனீஸ்னா எப்படி? சைனீஸ் மதுரையிலே சைனீஸா? இல்ல, சைனீஸ் ஐட்டங்கள், சைனீஸ் ரைஸ், நூடுல்ஸ், அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம். பட்டா ரைஸ், யூஎஸ் ரைஸ், கும்ஃபு ரைஸ், கும்ஃபு நூடுல்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள். கும்ஃபு நூடுல்ஸா? கும்ஃபு ரைஸ் ஃபைட்டா. சூப்பர். அதோட இங்க வேற என்ன ஸ்பெஷல்? வேற நம்ம இன்னும் அந்த அளவுக்கு இது இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். ஒன்னொன்னா இப்ப தந்தூரி கிரில் இன்னும் கொஞ்சம் நாள்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. ஷவர்மா இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை வருஷம் ஆச்சு இந்த கடை திறந்து? கடை ஆரம்பிச்சு 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷமா இங்கதான் இருக்கீங்க? 8 வருஷமா நான் கூட இருக்கீங்க. எப்படி பார்த்து எப்படி வராங்க? தோனியை பார்த்து வந்துடுறாங்க? அதெல்லாம் நல்லா. இது புது போர்டுங்களா? புதுசா போர்டு ரெடி பண்ணிருக்கோம். லைட்டிங் போர்டு இன்னும் செட் பண்ணாம. சூப்பர். செட் பண்ணி. ரைட். இந்த நேரத்துல கேஸ் எல்லாம் இதெல்லாம் சிலிண்டர் இதெல்லாம் தட்டுப்பாடு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தட்டுப்பாடு? சிலிண்டர் தட்டுப்பாடு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா நாங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். உள்ள வந்துருங்க. ஒரு சிலிண்டரோட விலை இன்னைக்கு கமர்ஷியல் வந்து நான் 1950 ரூபா நார்மல் ரேட்டு. பட் இப்போ போர் நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இதோட விலை வந்து 5500 ரூபாயில இருந்து 6000 ரூபாய். ரேட் சொல்லாதீங்க, அதிகமாயிடுச்சு. அவ்வளவு. ஆமா. டபுள் மடங்கு. ஸோ ஓகே, இப்போ கரெக்டா இருக்கா? ஸோ இந்த மாதிரி அதிகம் ஆயிடுது. இதனால என்னன்னா நம்ம வந்துட்டு நம்ம இதுல பரோட்டால வந்துட்டு 15 ரூபாய்க்கு பரோட்டா கொடுத்துருந்தோம். இப்போ அத்தியாவசிய தேவைகளை கருத்தை கொண்டு பரோட்டா வந்து 3 ரூபாய் எக்ஸஸா 18 ரூபாய்க்கு பரோட்டா கொடுக்குறோம். சிக்கன் ரைஸ் நம்மள்ட்ட வெறும் 90 ரூபாய் இருந்தது, 10 ரூபா கூட 100 ரூபாய் இப்போ சிக்கன் ரைஸ். இதனால விலையும் அதிகமாயிடுது. ஆமா, 10 ரூபா. மக்கள் எப்படி வர்றாங்க சார். கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் சுணக்கமா இருந்துச்சு. இப்ப போக வந்து அப்படியே கொஞ்சம் வர ஆரம்பிச்சாங்க. சரி. எதனால பாதிப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரியுங்களா, போர் நடக்கிறனால. எவ்வளவு ஒரு மாதங்க இன்னும் இது வந்து தொடர்ச்சியா இன்னும் 1 வருஷம் வரைக்கும் இந்த இது நீடிக்கும்னு சொல்லி நேத்து கூட மெசேஜ் வந்திருக்கு. ஹோட்டல் சங்கத்துல இருந்து எங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. இந்த பாதிப்பு வந்து இன்னும் 1 வருஷம் வரைக்கும். ஆமா 1 வருஷம் வரைக்கும் இது வந்து இதாகும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டா என்ன பண்றீங்க? ஆல்டர்னேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப புல்லட் அடுப்புன்னு சொல்லிட்டு கரண்ட்ல பண்றது சொல்லியிருக்காங்க. வாங்கியாச்சா? அது புல்லட் அடுப்பு நம்ம இன்னும் வாங்கல. நம்ம இப்ப விறகு அடுப்பும் இந்த கங்கடுப்பும் வச்சு யூஸ் பண்ணி. அது பட்ஜெட்ல கிடைக்குதா? அது பட்ஜெட்ல கிடைக்கும். அது வாங்கிட்டு அதுலயே பண்ண ஆரம்பிச்சு. அதுலயே பண்ணணும். சிலிண்டர் வந்து அத்தியாவசியம் கண்டிப்பா தேவை. சிலிண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைஸ், நூடுல்ஸ் அதுல தான் போட முடியும். பட் புல்லட் அடுப்பு வாங்கினதுக்கு அப்புறம் அதோட மாற்றங்கள் வந்து எப்படி வருது? புல்லட் அடுப்புனா எப்படி, எங்க வாங்குறீங்க? அது வந்து அவினாசி, திருப்பூர், நிறைய தயாரிக்கிறாங்க. மதுரையிலுமே இருக்குன்னு சொல்றாங்க. சூர்யா நகர்ல ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ நெல்பேட்டையில ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. அது இன்னும் நாங்க போய் பார்க்கல. பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம செட் பண்ணிடலாம். அடுப்பு விறகு வாங்கிட்டீங்களா? விறகு இல்ல சார். அந்த புல்லட் அடுப்புக்கு பாத்தீங்கன்னா அந்த உமியில வந்துட்டு ஒரு இது மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃபாஸ்ட் வரும். அவங்கள்ட்டே வாங்கணும். அந்த இதை வந்து அந்த மெட்டீரியல்ஸ் வந்து அவங்கள்ட்டே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட்ல கொடுக்கறதுனால வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க.
ஆமா 2-3 கடைகள்ல நானும் போய் பார்த்திருக்கேன். நல்லா தான் இருக்கு. நம்ம அடுத்து நம்ம அதை வாங்கி பண்ணணும். இந்த மாதிரிலாம் 8 வருஷத்துல ஏதாவது இந்த மாதிரி பாதிப்பு வரும்னு நினைச்சீங்களா? இல்ல சார், இல்ல இது வரைக்கும் இந்த மாதிரி வந்தது கிடையாது. கொரோனா டயத்துல கூட நாங்க என்னத்தையோ ஓரளவுக்கு பார்சல் கொடுத்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஓட்டியாச்சு. பட் இந்த டைம் தான் எங்களுக்கு சிலிண்டர்ல வந்து இந்த அளவுக்கு இஷ்யூ ஆனது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஹோட்டல் ஆரம்பிச்சதுல இருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நிச்சயமா. ஸோ தோனி பாய் மக்களுடைய வருகைலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஹோட்டல் வரணும் எப்படி? ரெகுலர் வியாபாரம் தான் சார் நம்ம ரெகுலர் கஸ்டமர், ரெகுலர் வியாபாரம். ஆமா சரி. அதை வச்சுதான் நம்ம போதுமா? விற்கிறது இல்லையா? சித்திர திருவிழால வந்து எப்படி இருக்கும், கூட்டம் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. ஆமா, இந்த பக்கம் நல்லா ஃப்ளோ எப்பயுமே இருக்கும். சாமி சைடு தான் வருவாங்களா? ஆமா, இந்த பக்கம் வருவாங்கல்ல, அந்த பக்கம் வருவாங்க. அந்த இதுல நான்வெஜ் வச்சிருக்கீங்களா? மக்கள் எப்படி வருவாங்க? அவங்க அந்த டைம் வந்து நம்ம வெஜிடேரியன், நம்ம சப்பாத்தி, இந்த இட்லி, தோசை, அதையும் நம்மள்ட்ட வெஜ் சாப்பாடு அவங்களுக்காக மாறிடுறீங்க. ஆமா, இந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிறோம். சூப்பர். அந்த நேரத்துல நான்வெஜ் போட மாட்டீங்க? இல்ல, நான்வெஜ் இருக்கும் சார், அவங்களுக்கு தனியா உங்களுக்கு தனியா அந்த மாதிரி இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தோனி சார் அடிக்கடி நானும் பார்த்துருக்கேன். கண்டிப்பா. சரி, சூப்பர். ஓகே, தோனி தெரிகிறாரா? ஓகே மக்களே, ஹோட்டல் தோனி பாய் மதுரை வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது உங்கள் ஜெயகர். நன்றி.